ஹலோ மக்களே, ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இமேஜின் தட் இப்போ நான் உங்களுக்கு 2 gift தரேங்க. ஓகேயா? ஒன்று iPhone 17 Pro. ஓகேயா? இன்னொன்று நார்மலான பட்டன் ஃபோன். இப்போ நீங்கள் என்கிட்ட அந்த gift வாங்கிட்டு போகிற வேலை என்ன பண்ணிட்டீங்க, ஒரு கிஃப்ட்டை தொலைச்சிட்டீங்க. வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது உங்களுக்கு, ஐயோ நம்ம ஏதோ gift தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரேப்பில் எடுத்து பார்த்தா அந்த பட்டன் ஃபோன் என்ன பண்ணிட்டீங்க, தொலைச்சிட்டீங்க. ஆனால் ஐஃபோனை சேவ் பண்ணிட்டீங்க. இப்போது தொலைஞ்சு போன பட்டன் ஃபோனுக்காக உட்காந்து அழுவீங்களா, இல்லை சேவ் பண்ண ஐஃபோனுக்காக சந்தோஷப்படுவீங்களா? எல்லோரும் என்ன பண்ணுவோம், எப்படி ஐஃபோனை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுவோம். கரெக்டாக சில காரியங்கள் வாழ்க்கையில் தொலையுது அப்படின்னா அதுக்காக சந்தோஷப்படுங்க, வருத்தப்படாதீங்க. ஏன்னா அந்த காரியம் உங்களுக்கு வருத்தம் இல்லை. புரியலையா? இந்த காலத்தில் அந்த பட்டன் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வருத்தம் இருக்குமா? இருக்காதுல்ல. அந்த மாதிரி தான் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு அப்படியே போகும், பிரியும். ஏன்னா உங்களுக்கு அந்த காரியம் ஒர்த்தானது கிடையாது. ஓகேயா? ஸோ ஒர்த்லெஸ்ஸான திங், அவுட்டேட்டடான திங், ஃபெயிலியர் மாடல்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடாது. இருந்தால் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியாது. ஓகேயா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் இதை சொல்கிறேன். அதனால் வாழ்க்கையில் சில காரியங்கள், சில பிஸ்னஸ், சில காரியங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கலனாலும் இல்லை கை கூடலைனாலும் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, அழாதீங்க. கடவுள் உங்களை அதை விட பெஸ்ட்டான ஒரு காரியத்தை வச்சுருக்கார். சரியா? ஸோ அதுக்காக உங்கள் வெற்றிக்காக நீங்கள் முன்னேறி போயிட்டுருங்க. உங்களுக்கு பின்னாடி கடவுள் இருக்கிறார். ஓகேயா? அதை மட்டும் நம்பி எதை குறித்து கவலைப்படாமல் ஜாலியாக வாழ்ந்துட்டுருங்க. ஸோ உங்களுக்கான வெற்றியும் உங்களுக்கான உயரும் கடவுளால் உங்களை சேரும். ஓகேயா? அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.